கோப்பியம் உண்மையும் பின்னணியும். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே தாயும் மகனும் ஏரியில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தின் பின்னணியில் இருக்கும் வெளிவராத அதிர வைக்கும் மர்மமான காரணம் என்ன என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம். ஓசூர் மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அடுத்த சின்னட்டி பஸ் நிறுத்தம் அருகே ஜெராக்ஸ் கடை நடத்தி வந்த ராஜசேகர் கடந்த வாரம் தன் தாய் மஞ்சுளாவுடன் கோவிலுக்கு சென்று வருவதாக கூறிவிட்டு சென்றுள்ளார். ஆனால் இரவு நீண்ட நேரமாகியும் இருவரும் வீடு திரும்பாததால் அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உள்ளனர். அப்போது தொலைபேசியும் அணைக்கப்பட்டிருந்து உள்ளது. இதனால் பதற்றமடைந்த ராஜசேகரின் தந்தை இருவரையும் பல இடங்களுக்கு சென்று விசாரித்து உள்ளார். ஆனாலும் அவர்கள் குறித்து எந்தவிதமான தகவலும் கிட்டாத நிலையில் அடுத்த நாள் அதிகாலை கேளமங்கலம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட தண்டரை ஏரி அருகே ராஜசேகரின் கார் நின்று கொண்டிருந்ததை அவ்வழியாக சென்றவர்கள் பார்த்துவிட்டு தகவல் கொடுத்துள்ளனர். பின்னர் இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு உள்ளது. இதனைத் தொடர்ந்து தகவலின் பேரில் அங்கு வந்த போலீசார் சந்தேகத்தின் பேரில் ஏரியில் இருவரையும் தேடியுள்ளனர். அப்போது ராஜசேகரும் அவரது தாய் மஞ்சுளாவும் ஒருவரை ஒருவர் கட்டியணைத்தவாறு ஏரியில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டனர். இதனைக் கண்டு உறவினர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போன நிலையில் அவர்களின் உடல் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இருவரின் தற்கொலை குறித்து நடத்திய விசாரணையில் ராஜசேகர் தற்கொலை செய்து கொள்ளும் முன்பாக தனது உறவினரான ராஜேஷ் என்பவருக்கு வாட்ஸ்அப் மூலம் மரண வாக்குமூலம் ஒன்றை அனுப்பியிருந்தது தெரிய வந்தது. அதில் தனது காதலி நளினி கொலை செய்யப்பட்ட துயரம் தாழாமல் தானும் தனது தாயும் தற்கொலை செய்து கொள்வதாக குறிப்பிட்டிருந்துள்ளார். இதற்கிடையில் இச்சம்பவம் குறித்து ராஜசேகரின் தந்தை மாதப்பா அளித்த புகாரின் பேரில் தேன்கனிக்கோட்டை போலீஸ் உள்ளார். ஆனால் அதிலிருந்து தப்பி வந்த ராஜசேகர் பயத்தின் காரணமாக இச்சம்பவத்தை உடனடியாக போலீசாருக்கு தெரிவிக்காமல் கடந்த ஜூன் 23ஆம் தேதி தனது குடும்பத்தினரிடம் மட்டும் கூறியதாகவும் இதன் தொடர்ச்சியாகவே பயத்தின் காரணமாக தாய் மகன் இருவரும் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் நிலையில் இது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. நளினி கொலை செய்யப்பட்டதாக கூறப்பட்ட சம்பவம் பெரும் மர்மமாகவே இருப்பதால் இந்த தற்கொலையின் பின்னணி பெரும் மர்மம் நிறைந்ததாகவே இருந்து வருகிறது.